காய்ஸ் இது வந்து யோர்க் YK சென்ட்ரிபிகர் சில்லர். இது வந்து ஒப்டிவியூ கண்ட்ரோல் பேனல். இதில் நாங்கள் வந்துக்கிறத வந்து சிஸ்டம் ஸ்க்ரீனில் நார்மலாக இந்த ஸ்க்ரீனில் மிச்சம் டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த யூனிட் இப்போ ஷட் டவுனில் இருக்குது. அப்போ அதனால் மிச்சம் டீட்டெயில்ஸ் இதில் வந்து இந்த வேல்யூ எல்லாம் நீங்கள் வந்து சீரியஸ் எடுக்குவானா இது வந்து நார்மலாக ஷட் டவுனில் காட்டுற வேல்யூ சரியா. அதுக்கப்புறம் உள்ளுக்கு போனால் வெப்பரேட்டர், கண்டென்சர், கம்ப்ரஸர், ஆயில் சம்ப், மோட்டர், செட் பாயிண்ட், ஹிஸ்ட்ரி, வேண்டிய ஒரு எங்களோட ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்திருக்குது, ஃபால்ட் என்ன சரி வந்திருக்கா, ஷட் டவுன் ஆகிருக்கா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ கம்ப்ரஸர், வெப்பரேட்டர், டெம்பரேச்சர் என்னது, என்ன செட் பாயிண்ட்ஸ், அப்போ இப்போ நாங்கள் ஷட் டவுன் பண்ண வச்சுக்கிறோம். அப்போ என்னென்னா இதில் வந்து நாங்கள் 42 செட் பாயிண்ட் கொடுத்திக்கிறோம். ஷட் டவுன் ஆகும் வந்து போடல தான் அப்படின்னா 38 ஆகினா தான் இது ஷட் டவுன் ஆகும். அப்போ அது மாதிரி இதில் அப்படி அதுக்கு பிறகு பார்த்தா இது வந்து சாலிட் ஸ்டேட் ஸ்டார்ட் பேனல் ஒன்று. அப்போ சாலிட் ஸ்டேட் ஸ்டார்ட் பேனல் இதுதான் மெயினாக கம்ப்ரஸருக்கு வந்து பவர் சப்ளை பண்ணுறது. அப்போ இது வந்து மெயின் ஆப்டிவ் கண்ட்ரோல் பேனலில் இருக்கிற மெயின் இந்த 2 லைட் பிளிங்க் ஆகி கொண்டிருக்குதான். இது வந்து கம்யூனிகேஷன் பண்ணி கொண்டிருக்கிற அங்கே மெயின் போர்டோடு. அதுக்கப்புறம் சாலிட் ஸ்டேட் ஸ்டார்ட் பேனல் வந்து நாங்கள் கூல் பண்ணுற அதுக்கு வந்து SCR சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் தண்ணிக்கு. அப்போ அதை கூல் பண்ணுறதுக்கு இங்கே வந்து கூலண்ட் பம்ப் கொண்டு இருக்குது, கூலண்ட் ஊற்றுற மேலால். அப்போ அதுக்கு வந்து கண்டென்சர்லேருந்து இந்த கண்டென்சர் ஓட்டரை இது வந்து அவுட் ஆகுறது, கண்டென்சர் ஓட்டரை வந்து இன் பண்ணிக்கு இங்கால. அப்போ வந்து அது சர்க்குலேஷன் ஆகி கொண்டே இருக்கும் கூலண்ட்டோட. இதில் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி கொண்டே இருக்கும். அப்போ இந்த டெம்பரேச்சர் வந்து நாங்கள் இங்கே எங்களோட இதில் பார்க்கலாம். எங்களோட இதை இப்போ இது ஆஃப்ல இருக்கிற சுட்டி டெம்பரேச்சர் வந்து இதே ஒரு இதிலே காட்டி கொண்டிருக்குது. அப்போ இந்த டெம்பரேச்சர் ஹை ஆகினா யூனிட் வந்து ஷட் டவுன் ஆகிடும். அது செட்டின் நீக்கி அதுக்கு. அப்போ அதே மாதிரி இந்த இருக்குது ஆயில் சம்ப். இது வந்து ஆயில் சம்ப். இது வந்து ஆயில் பம்பில் பவர் போகிற இடம். ஆயில் பம்ப் வந்து இந்த சம்ப் உள்ளுக்கு தான் நீக்குது இதில். அப்போ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு போர்டு ஒன்று இருக்குது, VSD கண்ட்ரோல் பேனல் வந்து. அப்போ வந்து அது வந்து வேரியபிள் ஸ்பீட் டிரைவ் கண்ட்ரோல் பேனல் ஒன்று, அது வேறு இருக்குது அதுக்கு. இப்போ இந்த இருக்குது தான் இது வந்து வெப்பரேட்டர். இதில் வெப்பரேட்டர் வந்து இன்சுலேஷன் பண்ணிக்குது, கண்டென்சர் வந்து இன்சுலேஷன் பண்ணில்லை. இதுதான் கண்டென்சர். இந்த இருக்குது மோட்டர் கண்ட்ரோல் போர்டு இருக்குது இதில். அது வந்து மோட்டரில் வைண்டிங்கில் எத்தனை டெம்பரேச்சர், வேரிங்கில் எத்தனை டெம்பரேச்சர் அதெல்லாம் காட்டி கொண்டிருக்கும். அப்போ இந்த இருக்குது இதுதான் டிஸ்சார்ஜ் லைன் தான். இது எனக்கு வந்து ஷட் ஆஃப் பண்ணுறதுக்கு வேல் உண்டிக்குது. டிஸ்சார்ஜ் லைனில் டெம்பரேச்சர் டிரான்ஸ்டியூசர் வந்து இந்த ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர். அதுக்கப்புறம் கண்டென்சரில் வந்து இதுதான் ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர். இதாக்கி ஆயில் சம்ப். இப்போ நாங்கள் ஆயில் சம்பை பார்த்தோம்னா ஆயில் லெவலை பார்த்துக்கொள்ள சைட் கிளாஸ் உண்டிக்குது. ஆயில் ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர், ஆயில் டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் ஆயிலை ட்ரெயின் பண்ணுறது இருக்குது ஆயில் ஹீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வெப்பர் வந்து ரிட்டர்ன் போகிறதுக்கு இங்கே ஒரு லைன் இருக்குது. இதுதான் வந்து ஆயில் அவுட் ஆகுறது, ஆயில் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு மெயினாக வாரது வந்து பிரேஸ் பிளேட் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர் உண்டு. அது வந்து ஆயிலை கூல் பண்ணுறது. ஆயிலை கூல் பண்ணி இந்த ஆயில் என்டர் ஆகிருச்சு. ஆயில் என்டர் ஆகி இங்கால் அப்படி வெளியே வந்து ஆயில் ஃபில்டருக்கு போயிட்டு ஆயில் ஃபில்டரால் அப்படியே சப்ளை பண்ணுற கம்ப்ரஸரில் பேரிங்ஸ் அந்த மேலால் ஊற்றிட்டு அப்படியே இந்த ரிட்டர்ன் இங்கால மறுவா கீழே வாருது. அப்போ இதை நாங்கள் எப்படி கூல் பண்ணுறோன்னா லிக்விட் லைன் இந்த கண்டென்சர்லேருந்து லிக்விட் வாரீங்க. லைக் ரெகுலேட்டர் வேல்வ் ஒன்றைக்கு TXP ஒன்று மாதிரி தான். அது இங்கே டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுற ஆயிலில் இது ஓப்பன் ஆகிற லிக்விட் வார கூல் பண்ணுற இது. அதுக்கப்புறம் லிக்விட் ரிட்டர்ன் ஆகி மறுவ எங்கே போகிறேன்னா மறுவ கண்டென்சருக்கு போகிறேன்ல மறுவ வந்து
வேப்பரேட்டருக்கு தான் போகிற இது. அப்போ இன்றைக்கு ஆயில் ஹீட்டர் இந்த சைடால் ஆயில் ஹீட்டர். இது வந்து சோலனாய்ட் வேல்வ் வந்து ஆயில் ரிட்டர்ன் வேப்பரேட்டர்லேருந்து. அப்போ வந்து ஆயில் இடக்டருக்கு வந்து 2 கனெக்ட் பண்ணிக்கு, ஒன்று கண்டென்சர்லேருந்தும் ஒன்று கம்ப்ரஸரில் கீழே இருந்தும். அப்போ இது வந்து ஒரு வெக்யூம் தன்மை ஒன்று உண்டாக்குற உள்ளுக்கு ஆயில் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு இதாக அமைகிறது. அதுக்கப்புறம் கண்டென்சரில் பார்த்தோம்னா கண்டென்சரில் சைட் கிளாஸ் உண்டிக்குது. அது நார்மலாக ரன்னிங் டைமில் நாங்கள் இதில் எவ்வளோ லெவலுக்கு லிக்விட் ஈக்குதுன்னு பார்க்கலாம். அந்த லிக்விடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து லிக்விட் லெவல் சென்சர் வந்து இருக்குது. இப்போ லிக்விட் லெவல் சென்சர் மெயினாக வேலை செய்கிறது வந்து இதுதான். இதில் வந்து மீட்டரிங் டிவைஸ், பட்டர்ஃப்ளை வேல் வந்து ஒரு ஆக்சுவேட்டர் ஒன்று இருக்குது. அப்போ இதுக்கு லிக்விட் லைன் இப்படி போகிற இதான் அந்த சென்சர் டெம்பரேச்சர் இது ஒன்று இருக்குது. டிரான்ஸ்டியூசர் ஒன்று இருக்குது. லிக்விட் லைன் போகிற இங்கே கீழால் கண்டென்சர் கீழால் இப்படி இறங்கி அப்படி அங்கிட்டு போகிறோம். போயிட்டு வேப்பரேட்டருக்கு மேலால் தான் சப்ளை ஆகுறது. இது வந்து ஹைப்ரைட் ரியோபரேட்டர் ஒன்று இருக்குது. செல் அண்ட் டியூப் கண்டென்சர் ஒன்று இருக்குது. அப்புறம் கண்டென்சரை ஓப்பன் பண்ணி அது எல்லாம் க்ளீன் பண்ணலாம். இதில் ஃபுல்லாக இதை ஓப்பன் பண்ணுறேன்னா எங்களுக்கு வந்து டீஸ்கேலிங் பண்ணலும் க்ளீன் பண்ணலும் டியூப்பில். இது வந்து எலக்ட்ரானிக் ஃப்ளோ சென்சர் ஒன்று. இது வந்து டிரான்ஸ்டியூசர் ப்ரெஷர் அப்படி எதை சொன்னாலும் ஒரே காசு தான். இது வந்து ஃப்ளோவை தான் இதில் மெஷர் பண்ணுறோம். ஆனால் டெம்பரேச்சர் வச்சு தான் அது வந்து கேல்குலேஷன் பண்ணுறது. இது வந்து டெம்பரேச்சர் டிரான்ஸ்டியூசர். அதே மாதிரி வேப்பரேட்டர்லேயும் ப்ரெஷருண்டா ஃப்ளோ சென்சர் தான். அது டெம்பரேச்சர் டிரான்ஸ்டியூசர். இந்தியாவில் என்டர் ஆகி மேலே போகிறது இது. அப்புறம் இதுதான் ஒரு பீஸ் ஆக்சுவேட்டர். ஒரு பீஸ் ஆக்சுவேட்டர் வந்து நீங்கள் இங்கே பார்க்குறேன்னா கண்டென்சரில் பார்க்கலும். கண்டென்சரில் இந்த இருக்குது ரெஃப்ரிஜரேஷன் லெவல் கண்ட்ரோல் மோட். இது ஆட்டோவில் போட்டிக்கு. இது வந்து நாங்கள் வேண்டாம் மேனுவலில் போட்டு லோவர் பண்ணலும், ரைஸ் பண்ணலும், ஓப்பன் பண்ணலும், க்ளோஸ் பண்ணலும். ஆனால் நீங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கும் சர்வீஸ் எக்ஸஸ் லெவலில் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ணலும். அதுக்கு பிறகு இங்கே பார்த்தா பிஆர்வி இருக்குது. பிஆர்வின்னா ப்ரீ ரொட்டேஷன் வேன். இதுக்கே தான் இன்லெட் கைட் வென் கேரியர் ட்ரெயினில். இதுதான் கண்ட்ரோல் பண்ணுற வந்து இம்பிலர் உள்ளுக்கு எவ்வளோ கேஸை அனுப்புகிற சக்ஷனில் இருந்துருந்து. இதுதான் சக்ஷன் லைனால் எவ்வளோ கேஸை இம்பிலர் உள்ளுக்கு கம்பஸர் உள்ளுக்கு அனுப்புறதுன்றது இந்த இன்லெட் கைட் வேணும். அப்படின்னா பிஆர்வியால் தான் இது பண்ணுறோம். அதை சென்ஸ் பண்ணுறதுக்கு சென்சர் ஒன்று இது. அதுக்கப்புறம் இது வந்து வேலை செய்கிற மெயினாக சென்ஸ் பண்ணுற சில் வாட்டர் அவுட்டை தான். சில் வாட்டர் அவுட் லிவிங் சில் வாட்டர் லைனில் டெம்பரேச்சர் வச்சு தான் இது ஓப்பன் ஆகுறதும் க்ளோஸ் ஆகுறதும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தா மேலே இன்னொரு ஆக்சுவேட்டர் ஒன்று இருக்குது. அப்படின்னா விஜிடி வேரியபிள் டெமோக்ராட்டிக் டிஃப்யூசர். அதால் என்னன்னா கம்ப்ரஸர் உள்ளுக்கோ இந்த கேப் ஒன்று அதை வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற வந்து அதால் தான். ஏண்டா ஹை லிஃப்ட் ஹை ப்ரெஷர் கண்டிஷனில் வந்து கேஸ் ரிட்டர்ன் ரிவர்ஸ் வராமிக்கிறதுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கு. அப்போ இது நான் சிம்பிளாக சொல்கிறேன். இதை வச்சு வந்து பெருசாக அந்த இப்போ நாலேஜ் ஒன்றுக்கு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு நான் 1 by 1 ஃபுல்லாக அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் இதாகிறேன். அப்போ இன்றைக்கி வந்து ஆயில் கேட்ச் பொட்டில் ஒன்று இருக்குது. இங்கே சாப் சீடில் ஏதாவது லீக் இருந்துருந்தால் அங்கே வந்து ஆயில் இதாகும். அப்போ இப்போ இதில் வந்து ஆயில் இல்லை, கொஞ்சம் தான் நீக்கி. இப்போ ஒரு 6-7 மாதமாக இவ்வளோ பண்ணி தான் நீக்கி. இது நார்மலாக 2-3 கிழமையில் இது ஃபுல்லாக ஆகுறேன்னா நார்மலாக இதில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வரப்போகுது. அப்போ ஷாப் சீடில் லீக் கொண்டிக்கு ஏதோ பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகுது. அது மாதிரி கட்டாயமாக இதை கம்ப்ளைண்ட்டை செக் பண்ணி ஆகணும். அப்படின்னா என்ன கம்பல்சருக்கு இல்லாட்டியும் பெரிய ஒரு பிரச்சனை வந்து பெரிய ஒரு செலவு உண்டாகும். அதே மாதிரி வேப்பரேட்டர்லேயும் சைட் கிளாஸ் உண்டிக்குது. அதுலேயும் எவ்வளோ அதில் கேஸ் இருக்குதுன்னு ரெஃப்ரிஜரண்ட் இருக்குதுன்னு நாங்கள் பார்த்து கொள்ளையிடும்.
இப்போ இந்த லைன் வந்து ஆஃப்ல இருக்குது, இந்த சிஸ்டம் வந்து ஆஃப்ல இருக்குது. நான் ஒன்றில் இருக்கிற ஒரு சிஸ்டத்தை இன்னொரு நாளைக்கு வீடியோ போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதில் இந்த வேல்யூ எல்லாம் எப்படி இருக்குதுண்டு. இப்போ நார்மலாக நாங்கள் சிஸ்டம் ஸ்க்ரீனுக்கு போனோம்டா, சிஸ்டம் ஸ்க்ரீனுக்கு போனால் இதில் ப்ரெஷர், கண்டென்சர் ப்ரெஷர், டெம்பரேச்சர், லிவிங் டெம்பரேச்சர், ரிட்டர்ன் வார டெம்பரேச்சர், தண்ணியில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, கேஸில் எவ்வளோ சேச்சுரேஷன் டெம்பரேச்சர், கண்டென்சர் சேச்சுரேஷன், இதெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். ஆயில் சாம். அப்போ நார்மலாக ஒரு ஓடுற சில்லர் ஒன்றில் இந்த ஸ்க்ரீனை பார்த்தாலும் எங்களுக்கு எவ்வளோ ஒரு வெளுப்பு கொண்டு வார டக்குன்னு இந்த சிஸ்டம் சரியாக ஓடுதா இல்லையா, என்ன சரி பிரச்சனை இருக்குதான்னு. இப்போ அதே மாதிரி இந்த டீப்பாக இதுள்ளுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்க்கணும். இது வந்து நல்லாவே டெக்னாலஜி. இந்த ஒப்டிவ் கண்ட்ரோல் பேனல் வந்து சூப்பர் டெக்னாலஜி. அது வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி இதில் இருக்குது. அப்போ 1 by 1 ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு கொண்டு காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.